ஸோ கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எல்லாருக்கும் அவ்வளவா ரிட்டர்ன் குடுக்கல. மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. பெருசா கீழ போல. 2 வருஷமா ரிட்டர்ன் இல்ல. ரொம்ப ட்ரையா இருக்கு. ட்ரவுட்டா இருக்கு. ஸோ மொமெண்டம் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஒரு கேட்சியான ஒரு வேர்ட். இப்போ ஒரு 2, 3 வருஷமா நல்லா மார்க்கெட் மேல போனதுனால, நான் ஏன் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும்? நம்ம மொமெண்டம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. ஸோ மொமெண்டம் இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? என்னோட வியூ என்ன? அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ஒரு சிம்பிள் மாடல் தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். மொமெண்டம் இன்வெஸ்ட்மென்ட் எப்படி? ஓகே. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்க நான் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கையும் எப்படி வாங்குறது? எப்படி விக்கிறது? ஏன் வாங்கணும்? அப்படின்லாம் சொல்லப் போறதில்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? செபி அட்வைசர் யாரா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிக்கங்க. அப்படி என்ன மொமெண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு, மொமெண்டம்னா எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு பார்க்கறது கிடையாது. எது ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு பாருங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த எது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு. எது இப்ப கடந்த காலத்துல வந்து நல்ல மேல போயிருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எது நல்லா இருக்கு. ஓடுற குதிரையில சவாரி செய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. அது மாரி வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றலாம். ஃபண்டமெண்டலும் பார்க்கறது இல்ல, இதுவும் பார்க்கறது இல்ல, வேல்யூவும் பார்க்கறது இல்ல, பிஇ ரேஷியோவும் பார்க்கறது இல்ல. ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட். இன்னும் சொல்லப்போனா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு அப்கிரேட் பண்ண ஒரு மாடல் தான் மொமெண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். அதுல மட்டும் தான் நல்லா ஃபாஸ்ட்டா எது மூவ் ஆகுதோ, அதுல மட்டும் தான் நம்ம பண்றது. அதுதான் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங். ரைட். ஸோ இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்க்கும் மொமெண்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்ல வந்து உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வந்துட்டு, ஸோ எது வந்து கீழ நல்ல பிரைஸ் கீழ இருக்கோ, ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட பாட்டம் ஃபிஷிங் மாரி நல்ல வேல்யூ எதுல இருக்குன்னு பார்த்துட்டு, அது பிஇ ரேஷியோ, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாம வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்ல ஒரு விஷயம். மொமெண்டம் வந்து உங்கள சொன்ன மாரி எது ஸ்ட்ரென்த்தோ அத வாங்குவாங்க. வீக்னஸ உடனே டிராப் பண்ணிருவாங்க. ஆனா, இதுல உள்ள ரிஸ்க் என்னன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்ல, எனக்கு தனிப்பட்ட முறையில வேல்யூ இன்வெஸ்டிங் பெருசா இஷ்டம் கிடையாது. பட் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியா பண்றேன். நான் தனியா பண்றதில்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த டெயில் ரிஸ்க்ங்கிறது ரொம்ப அதிகம். இந்த டெயில் ரிஸ்க்னா என்ன அதிகம்னா, திடீர்னு மார்க்கெட் கீழ போயிட்டே இருக்கும். கீழ போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா மாரி ஒரு ஃபாலா இருக்கலாம். இல்ல 2008 வந்து ஒரு ஃபால் மாரி ஃபால் ஆயிட்டே இருக்கலாம். கீழ வர வர வேல்யூ இருக்கு, வேல்யூ இருக்குன்னு வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். பட் மொமெண்டம்ல அப்படி இல்ல. சீக்கிரமா வெளில வந்துரும். மொமெண்டம்ல என்னன்னா, கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ட் ஆயி கீழ வரும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, சிஸ்டம் பிரகாரம் அது என்ன ஆயிரும்னா, வெளிய வந்துரும். ஸோ வெளில வரும்போது ஃபுல்லா கேஷ்ல போயிருவீங்க. இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்ல மார்க்கெட் கீழ வர இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது 2ம் அன்கோரிலேட்டட். ஸோ இது நீங்க 2லயும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இது ப்ராப்ளம் இருக்கும்போது இது ரிட்டர்ன் குடுக்கும். இது ப்ராப்ளம் இருக்கும்போது இதுவும் ரிட்டர்ன் குடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்க்கும் மொமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் நெறைய பேர் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, மொமெண்டமும் ட்ரெண்டுன்னு ஒண்ணு நெனச்சுப்பாங்க. கிடையவே கிடையாது. ஓகேங்களா? மொமெண்டத்துல எல்லாத்துலயும் ட்ரெண்ட் இருக்கும். ட்ரெண்ட் இருக்கிற எல்லா இடத்துலயும் மொமெண்டம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, மொமெண்டம்ங்கிறது வந்து ஒருத்தர் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடக்கிறாருன்னா, அடுத்து அவர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடோ, இல்ல அதுக்கு மேலயே நடக்கணும். அவர் வந்து 7, 8 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடந்தா கூட அது வெளில வந்துரும். புரியுதுங்களா உங்களுக்கு? மொமெண்டம்ங்கிறது வந்து நீங்க என்ன ஸ்பீடுல கன்டின்யூ பண்றீங்களோ, அத விட அந்த ஸ்பீடோ, இல்ல அத விட அதிகமான ஸ்பீட்லயோ நடக்கணும். அத விட அதிகமான ஸ்பீட்லயே அந்த ஸ்டாக் போணும். அப்படி இருந்தா மட்டும் தான் மொமெண்டம். ட்ரெண்டுங்கிறது அப்படி இல்ல. மார்க்கெட் மேல போலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் கரெக்ட் ஆகலாம். உங்க ஸ்டாப் லாஸ் இடிக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் மேல போலாம். அது எல்லாமே வந்து ட்ரெண்ட்ல வரும். ஸோ மொமெண்டமும் ட்ரெண்டும் சேம் கிடையாது. எல்லா மொமெண்டத்திலயும் ட்ரெண்ட் இருக்கும். பட் எல்லா ட்ரெண்ட்லயும் உங்களுக்கு மொமெண்டம் இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ அதனால தெரிஞ்சுக்கங்க. சரி, நான் ஒரு பிளெயின் வெனிலா மாடல் ஒரு மொமெண்டம் சொல்லப் போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க அனலைஸ் பண்ணி, நீங்க எப்படின்னு பார்த்து நீங்க சொல்லி பண்ணிக்கங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மொமெண்டம் எல்லாரும் எதுல பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் ஸ்மால் கேப், பிக் கேப்ல தான் பண்ணுவாங்க. அதுல மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டாக் என்ன பண்ணும்னா, ரொம்ப தூரம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஒரு NSE 500 NSE 500 எடுத்தீங்கன்னா, அதுல எல்லா ஸ்டாக்கும் இருக்கும். ஸோ நம்மட்ட வந்து ஒரு ரூ. 1,00,000 இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம ஒரு 10 ஸ்டாக் வாங்க போறோம். 10 ஸ்டாக்னா ஒரு ஸ்டாக்கு ஒரு ரூ. 10,000 கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஒரு மொமெண்டம் மாடல். ஸோ இந்த மொமெண்டம் மாடல் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, ஈக்குவலா பிரிச்சுட்டோம் இல்லையா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஸ்டாக்கோட லிஸ்ட் ஓவரால் ரிட்டர்ன் எடுத்து பார்க்க போறோம். 1 இயர்க்கு உள்ள ரிட்டர்ன் எடுத்து பார்க்க போறோம். ஸோ 1 இயர்க்கு உள்ள ரிட்டர்ன் எடுத்து பார்த்துட்டு, அதுல யாரு வந்து டாப் 10 அதாவது 500 ஸ்டாக் இருக்கு. 500 ஸ்டாக்ல லாஸ்ட் 1 இயர்ல வந்து எவன்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்கான்னு பார்க்க போறோம். ரேங்க் பண்ண போறோம். ரேங்க் போடுவோம் இல்லையா? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாரி ரேங்க் போட்டுரும். அதுல 10 ஸ்டாக் மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, அடுத்த மாசம் தான் நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்க. இது மாசம் மாசம் ரிவ்யூ பண்ணலாம். இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணலாம். இல்ல வீக்லி ரிலீஸ் ரீவிசிட் பண்ணலாம். இல்ல 1 டே கூட பண்ணலாம். இதுக்கு பேர் ரீபேலன்சிங் பீரியட்ன்னு பேரு. இந்த ரீபேலன்ஸ் பீரியட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் மாசம் எடுத்துக்கிறேன். நீங்க வேணா வீக்லி எடுத்து பாருங்க. இது ஒரு மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர் பண்றோம். அப்புறம் ரேங்க் பண்றோம். அப்புறம் பை பண்றோம். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கங்க. ரேங்க் பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து 10 ஸ்டாக் பை பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா?
ஸோ ரீபேலன்ஸ் எப்படி பண்ணேன்னா வந்துட்டு, ரீபேலன்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. கடந்த மாசத்துல வந்து ஒரு 10வது ரேங்க்குள்ள இருந்தாங்க. இப்ப 20 ரேங்க்குள்ள இருந்தா ஓகே. அவன வச்சுப்போம். 20க்கு கீழ இருந்தான்னா வெளில போட்டுருவோம். அவன் பாசிட்டிவா கூட இருக்கலாம். அவன் ரிட்டர்ன் கூட குடுத்துருக்கலாம். ஆனா, ரிலேட்டிவ் மொமெண்டம் தான் நம்ம அப்ப பார்க்குறோம். ஏன்னா, மத்தவன கம்பேர் பண்ணும்போது இவன் நல்லா பண்ணலாம். ஏன்னா 20வது ரேங்க்கு கீழ போயிட்டான். மத்தவன் வந்து உள்ள வந்துட்டான்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாப் 10ல இருக்கவன் வந்து இப்ப 20க்குள்ள இருந்தா ஓகே. இது என்னுடைய ரூல்ஸ். 15ன்னு வச்சுக்கலாம். இல்ல 25ன்னு வச்சுக்கலாம். அது உங்க ரூலா எப்படினாலும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா வந்துட்டு 20க்கு கீழ போனா, அடுத்த யார் குவாலிஃபை பண்றோம், அடுத்த இதுல யார் ரெடியா இருக்கோமோ அந்த ஸ்டாக்க தூக்கி நீங்க இன்வெஸ்ட் பண்றது. இதுதாங்க சிம்பிள் ரீபேலன்ஸ். ஸோ இப்படி ரீபேலன்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, எந்தெந்த ஸ்டாக்லாம் மேல போதோ, எந்தெந்த ஸ்டாக்லாம் மேல வேகமா போகுதுன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுங்க. இதுல முக்கியமான ஒரு குவாலிஃபயர் என்ன வச்சுக்கணும்னா வந்துட்டு, ஒரு ஸ்டாக் வந்து மினிமம் உள்ள இருக்கணும்னா, ஒரு வருஷத்துக்கு 10% வந்து ரிட்டர்ன் குடுத்துரணும். அப்படின்னு ஒரு குவாலிஃபயர் வச்சுக்கலாம். அப்புறம் ஓவரால் மார்க்கெட் ரெஜிம் பார்த்தீங்கன்னா வந்து 200 டிஎம்ஏ டே மூவிங் அவரேஜோட அதிகமா இருந்தா மட்டும் தான் இது பண்ணுவீங்க. இல்லன்னா எல்லா ஸ்டாக்கும் வெளிய போயின்னு ஒரு ரெஜிம் ஃபில்டர் வச்சுக்கலாம். இதெல்லாமே நான் என்னுடைய மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்த மாரி ஒரு மாடல்ஸ் இது எக்ஸாக்ட்டா இது வச்சுட்டு இது மாரி ஒரு மொமெண்டம் மாடல் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, மார்க்கெட் பேர் மார்க்கெட்ல போகும்போது இது ஃபுல்லா கேஷ் மார்க்கெட்ல போயிரும். என்ன ஆயிருங்க? ஃபுல்லா கேஷ் மார்க்கெட் கேஷ்ல போயிரும். சாரி கேஷ் மார்க்கெட்ல போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும்னா வந்து மார்க்கெட் கீழ வரும்போது உங்களுக்கு டிராபேக் இருக்காது. ஆனா என்ன மாரி டிராபேக் இருக்கும்னா, மார்க்கெட் அப்படியே 200 டிஎம்ஏ கீழ வருது, அப்புறம் மேல போகுது. அப்படியே கீழ வருது, அப்புறம் மேல வருது. அந்த இடத்துல மொமெண்டம்ல மாட்டிப்பீங்க. நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன் இருக்காது. சரிங்களா? ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிள். ஸோ மொமெண்டம்னா என்னன்னா, எது நல்லா ஓடுதோ அத இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த மாசம் ரிவ்யூ பண்ணுங்க. அத விட கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுட்டுனா வச்சுக்கங்க. மொமெண்டம் வந்து இப்போ ஒரு 5ல இருந்து ஒரு 15 வந்தா வச்சுக்கங்க. அ கொஞ்சம் குறைஞ்சா வச்சுக்கங்க. ரொம்ப குறைஞ்சா அத விட்டுருங்க. அடுத்த யார் மொமெண்டம் இருக்காங்களோ வச்சுக்கங்க. இதுதாங்க மொமெண்ட் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ, இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட் பண்ணி கடந்த ஒரு 5 வருஷமா நெறைய பணம் பண்ணவங்க நல்லா இருக்காங்க. வேல்யூ இன்வெஸ்டிங்க விட 2020ல இருந்து இது கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது மொமெண்டத்துல இருக்கோ அத வாங்கிக்கிறீங்க. எது மொமெண்டம் குறையுதோ, ஓரளவுக்கு குறைஞ்சா வச்சுக்கிறீங்க. ரொம்ப குறைஞ்சா நீங்க எடுத்து விட்டுறீங்க. ஸோ இது மாதிரி வந்து ஆப்ஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பைக் ஷோரூம்ல சென்னையில நடத்துறேன். இந்தியன் மார்க்கெட்டுக்கு எது ஒத்து வரும், எது ஒத்து வராது அப்படிங்கிறது வந்து ஜூன் 14ஆம் தேதி சென்னையில நடக்குது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கலாம். தேங்க் யூ.